எல்லோருக்கும் வணக்கம். இந்த பெரியார் மணியம்மை கல்வி நிலையத்தின் நிறுவனர், திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழின தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் சிறப்புரையாற்ற என்னை அழைத்தமைக்கும், இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கும், அதுவும் குறிப்பாக இந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் முன் உரையாற்ற தந்த வாய்ப்பிற்கும், இந்த நிறுவனத்தாருக்கும், இந்த சான்சலர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தின் பதிவாளர் முனைவர் ஸ்ரீவித்யா அவர்களுக்கும், தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய துணைவேந்தர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், மேலும் வரவேற்புரை நிகழ்த்திய ஜெயஜனனி அவர்களுக்கும், நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய குகன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை, வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு திரளாக கூடியிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் பேராசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். என்னன்னா இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும், நீங்க என்ன தலைப்புல பேசுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், இந்த மாதிரி இன்றைய தமிழ்நாடும் அதன் கடைக்காலாக விளங்கும் தந்தை பெரியாரும் அப்படிங்கிற தலைப்புல நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் என்ன நடந்தது என்று கேட்டால், ஒரு வார காலமாக எனக்கு மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டிய, எனக்கு இல்லை, எனது உறவினர்களுக்கு மிகவும் உடல்நலம் சரியில்லாமல் போனதால், குன்றி போனதால் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் வரும்பொழுது நம்ம துணைவேந்தர் அவரிடம் சொல்லி கொண்டு வந்தேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னாக்கா தரவா ப்ரிப்பேர் பண்ணி அதை யோசிச்சு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவேன். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி வரல அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு தைரியம், என்ன தைரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ரெண்டை பற்றியும் நான் அடிக்கடி பல இடங்களில் பேசியிருக்கிறேன். ஆக அது இரண்டையும் இணைத்து புதிதாக ஒன்றை பேசி பார்ப்போம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். என்ன வியப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் கடந்த 45 ஆண்டுகளாக பொருளாதார ஆய்வாளனாக நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன். தமிழ்நாடை பற்றி, பல இடங்களை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறேன். நிறைய கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த திட்டக்குழுவின் துணைத் தலைவராக பதவியேற்ற இந்த 4 ஆண்டுகளாகத்தான் அந்த பணிகள் எல்லாம் மிகவும் நின்று போய்விட்டன. அதே மாதிரி பொது விவாதங்களில் பங்கெடுப்பது நின்று போய்விட்டது. இந்த அரசு பணியின் காரணமாக அது சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூண்டல் அடைச்ச மாதிரி தான். நமக்கு அந்த சுதந்திரங்கள்லாம் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் வேறு சில பணிகள் இருக்கிறதுனால அதை பார்த்து கொண்டு இதை செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆய்வு பணியை மேற்கொண்டிருந்த பொழுது நிறைய புள்ளி விவரங்களை பார்ப்பது, அவற்றை தொகுப்பது, அது குறித்து விவாதிப்பது, அது குறித்து கட்டுரைகளை எழுதுவது, அல்லது பிறர் எழுதும் கட்டுரைகளை படிப்பது அப்படின்னு பயணிக்கும் பொழுது நமக்கு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் எனக்கு தெரிந்தது. என்ன என்று சொன்னால், இந்த மாதிரி தமிழ்நாடு ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயம் பேசப்பட்டது. என்ன பேசப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மோடி அவர்கள் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டின் பிரதமராக ஆவதற்கு முயற்சி செய்யும் பொழுது, அந்த தேர்தலின் பொழுது ஊடகங்கள் அனைத்தும் பெரிய அளவில் விவாதித்தன. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குஜராத்தினுடைய வளர்ச்சி மாடல் அப்படிங்கிறது நாம் அனைத்து மாநிலங்களிலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு மாடல் என்பதாக ஒரு பேச்சு எழுப்பப்பட்டு, அது பலராலும் பல நிலைகளிலும் அதை பற்றி பேசப்பட்டது. அதற்கு முன்னர் அதே போன்ற ஒரு பேச்சு இருந்தது. அது எந்த பார்த்தீங்கன்னாக்கா, கேரளாவில் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்போ அதற்கு பேர் என்ன வைத்தார்கள் என்று கேட்டீங்கன்னா, கேரளா மாடல்னு வைத்தார்கள். அப்போ கேரளா மாடல் ஒன்று, குஜராத் மாடல் ஒன்று. ஏன்னா கேரளா மாடல்ங்கிறான், குஜராத் மாடல்ங்கிறான், நம்ம ஊரை பற்றி எவனும் எதுவும் பேசுறதே இல்லையே, நம்ம ஊர் எவ்வளவு பெரிய மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்பொழுது பேசுவதற்கு நம்மிடம் ஆட்களே இல்லை இதை குறித்தெல்லாம். ஆனால் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் என்ன தெரிந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில் இவர்கள் கேரளா மாடல் என்று சொல்வதெல்லாம் மனிதவள குறியீட்டை மட்டும் பேசுகிறார்கள். மனிதவள குறியீடுன்னா என்ன? பெண் கல்வி எவ்வளவு இருக்கிறது, ஆம்பளைங்க எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க, மொத்த பாப்புலேஷன் எவ்வளவு படித்திருக்கிறது, ஏன்னா எப்படி சுகாதாரமாக வாழ்கிறார்கள் அப்படின்னு பல குறிக்கீடுகள்லாம் இருக்கு, கணக்கீடுகள்லாம் இருக்கு. அதே மாதிரி பிறந்தும் குழந்தை இருக்குல்ல, அது ஒரு ஆண்டுக்குள் எத்தனை 1,00,000 குழந்தைகள் பிறக்கிறது சொன்னால் எத்தனை குழந்தைகள் இறந்து போகிறார்கள், அல்லது மகப்பேறின் பொழுது எத்தனை தாய்மார்கள் இறந்து போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குறியீடு. எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த நாடு என்னவாக இருக்கிறது என்ற பொருள், மனித வளத்தில் மிகவும் முன்னேறி இருக்கிறது என்ற பொருள். அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 மாநிலம் 38 மாநிலங்களையும் பட்டியலிட்டு வரிசைப்படுத்தினா என்ன வரும் அப்படின்னா, கேரளா எப்பொழுதும் முன்னிலையில் இருக்கும். இன்று வரை அப்படிதான் இருக்கு. இன்று வரை அது அப்படித்தான் இருக்கிறது. சரி,
அதை ஒடுக்கி விட்டு பொருளாதாரம் என்று எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த நாட்டில் எவ்வளவு செல்வம் உற்பத்தி ஆகிறது ஒவ்வொரு மாநிலத்திலும், அதன் வழியாக தனிநபர் வருமானம் என்பதற்கு சராசரியாக எவ்வளவு இருக்கிறது ஒரு ஆண்டுக்கு அப்படிங்கிற கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதில் எப்பொழுதும் மகாராஷ்டிரா முன்னணியில் இருக்கு. அப்ப தமிழ்நாடு எங்க இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு இது மாதிரி வரிசைப்படுத்தல் வருஷா வருஷம் நடக்கும். இது வந்து எப்பொழுதுங்கிறது நம்ம விடுதலை கிடைத்ததிலிருந்து நம்ம இது மாதிரி வரிசைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது மாதிரி வரிசைப்படுத்தி பார்க்கும்போது இப்பொழுது பீகார் எங்க இருக்கிறதோ, இப்பொழுது உத்தரப்பிரதேசம் எங்க இருக்கிறதோ, அங்க அதை விட மோசமாக தமிழ்நாடு இருந்தது. எப்பொழுது 1950களிலோ 60களிலோ எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் தமிழ்நாட்டில் வறுமையினுடைய அளவு எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 60 விழுக்காடு. 100 பேர் இருக்காங்கன்னா 60 பேர் என்ன வறுமை கோடு 3 வேளை சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலவரம் தமிழ்நாட்டில் இருந்தது, பீகார்ல இருந்தது, உத்தரப்பிரதேசத்துல இருந்து எல்லா இடத்துலையும் இருந்தது. ஆனால் இந்த 45 ஆண்டுகள் 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னா, தமிழ்நாடு இன்று மனிதவள குறியீடுகள் எடுத்தீர்கள் என்றால் கேரளாவுக்கு அடுத்ததாக 2வது இடத்திலும், அதே போல் கேரளா சாதிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அல்லது மகாராஷ்டிரா இது சாதிக்கல, எதை சாதிக்கல அப்படின்னு மனிதவள குறியீடுல மகாராஷ்டிரா எங்கேயும் இல்லை, 7வது இடத்துல 8வது இடத்துல இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் கேரளா அதில் பாதாளத்துக்கு போய்விடும். எங்க போய்விடும் கேட்டீங்கன்னா 10வது இடம், 12வது இடம், 15வது இடத்துக்கு போய்விடும். ஆனால் தமிழ்நாடு எங்க இருக்கிறது என்று சொன்னால் பொருளாதாரத்திலும் 2வது இடத்தில் இருக்கிறது. அப்போ இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, எப்படி ஒரு புறம் பொருளாதார வளர்ச்சி, மறுபுறம் மனித வள குறியீடு, ரெண்டுலையும் என்னத்தில் இருக்கிறதுனாக்க முன்னணியில் இருப்பது அப்படின்னு என்று பார்த்தால் தமிழ்நாடு 2லையும் 2வது இடத்தில் இருக்கிறது. அப்படிங்கிறத பத்தி யாருமே பேசப்படுது. அதை பற்றி நாம் தொடர்ந்து அதை பத்தி பேசி அதை பற்றி விவாத பொருளாக்கி அதை முன்னிலைப்படுத்திய போதுதான் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வீற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் என்ன சொன்னார்கள், இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி அவர் தான் திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு பேரை உருவாக்கி போறதுலாம் பேசிட்டு இருக்காரு. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்வதன் பொருள் என்னவென்று சொன்னால், நாங்கள் 2ஐயும் கவனம் படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மிக முக்கியமான ஒரு விஷயம், எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்பொழுது குஜராத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது சொன்னால், அது மகாராஷ்டிரா மாநிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது சொன்னால் எப்படி இருக்கு வளர்ச்சி, இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது. பம்பாய் அப்படிங்கிற ஒரு நகரம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய பினான்ஸ் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய நிதி இருக்குல்ல, நிதிக்கு உண்டான தலைமையகம் அங்கதான் இருக்கு. இப்ப பெரிய பெரிய கம்பெனிகள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய தனியார் நிறுவனங்கள் அனைத்து நிறுவனங்களுக்கும் தலைமையிடமாக திகழ்வது மும்பை தான். அப்படி என்றால் அந்த நிறுவனம் எங்கு தொழில் செய்தாலும், எங்கு தலைமையகம் இருக்கிறதோ அதுதான் அது உற்பத்தி செய்ததாக, அது விற்பனை செய்ததாக, அல்லது லாபம் ஈட்டியதாக கணக்கு அந்த மாநிலத்துல தான் கணக்கு வரும். அந்த மாதிரி கணக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, பை டிஃபால்ட் என்ன ஆகும், அந்த மாநிலத்தில் செல்வம் பெரிதாக காணப்படும், பேசப்படும். ஆனா தமிழ்நாடு அது மாதிரி கிடையாது. தமிழ்நாடு வரலாற்று பூர்வமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்கிறது, இப்ப கங்கை நதி இருக்கு, எங்க ஓடுது, உத்தரப்பிரதேசத்துல ஓடுது, பீகார்ல ஓடுது. அந்த கங்கை நதியை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க, வற்றாத ஜீவநதினு படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடத்துல பாட புத்தகங்கள் எல்லாம். வற்றாத ஜீவநதினா என்னது, வருடத்தில் 365 நாளும் என்ன ஓடும், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி தண்ணி ஓடுது அங்க மட்டும் 365 நாள்? ஏனென்று சொன்னால் இமயமலையில் இருக்கக்கூடிய பனிச்சிகரங்கள் அதிலிருந்து தண்ணி உருகி தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. 365 நாள் அவ்வளவு பெரிய ஆறு அது மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி யமுனையில் அப்படிதான் வரும். ஆனால் தென்பகுதியில் ஓடக்கூடிய, இந்தியாவினுடைய தென்பகுதியில் ஓடக்கூடிய ஆறுகள் எல்லாமே சீசனல் ரிவர்ஸ் சொல்றது. சீசனல் ரிவர்ஸ்னா என்னது, மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை எப்பொழுது படுகிறதோ அந்த மழை தான் இதுல வழிந்தோடி வருவது. அது நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மேல ஒரு மாநிலம் இருக்கிறது. மாநிலங்களை பிரிக்கும் பொழுது 2-3 கேடுகள் நமக்கு நடந்தன. ஒண்ணு, நமக்கு தென் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் உற்பத்தி ஆகும் இடம் என்னது, மேற்கு தொடர்ச்சி மலை தான். அதுல எங்கெல்லாம் மழை பெய்யுமோ அந்த இடம்லாம் யாருக்கு போயிடுச்சு, கேரளாவுக்கு போயிடுச்சு. நமக்கு எங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் மலையினுடைய இந்த பக்கம் தான் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது. அப்படி அதனால நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க மேற்கு நோக்கிய ஓடும் ஆடுகளில் இருந்து நமக்கு எந்த தனியும் கிடைக்கல. ஒரே ஒரு ஆடை தவிர அது பெரியாறு மட்டும்தான். அதுவும் நமக்கும் கேரளாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் அடிக்கடி மீறுகிறார்கள். அதற்காக நான் பொழுதுனைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், கேஸ் நடக்குது, அது வேற கதை. ஆனால் மற்ற ஆறுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சொன்னால், இங்க இருந்து 10 கிலோமீட்டர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காவேரி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சொன்னால், கர்நாடகா மனது வைத்தால் அல்லது வருணன் அதற்கு மேல் மழையை பெய்தால் மட்டும்தான் அந்த ஆற்றுல தண்ணி வரும். 1974 இருந்து நாம் சந்திக்கக்கூடிய வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த தண்ணி எப்போ வரும்னு தெரியாது, எவ்வளவு வரும்னு தெரியாது. வந்தா போச்சு, வராட்டியும் போச்சு, அப்படிதான் இருக்கு. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய நதி. அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்க வேளாண் துறை எப்படி இருக்கும், உங்க வேளாண் துறையும் அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, வந்தா வந்ததுதான், போனா போனதுதான். அது ஒரு பக்கம் போச்சா சரி. அந்த மாதிரி இயற்கையாக நமக்கு அந்த வளமும் இல்லை. அப்படி இல்லை என்று சொன்னால், இயற்கை வளங்கள் வேறு வளங்கள் இருக்கின்றன. நிறைய நிலக்கரி கிடைக்கணும்,
அல்லது நிறைய அந்த இரும்பு தாது கிடைக்கணும், அல்லது மற்ற தாது பொருட்கள் ஏதாவது கிடைக்கணும். அது மாதிரி நமக்கு எதாவது கிடைக்குதா தமிழ்நாட்டில் அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்ப இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி வளர்ந்தது அப்படிங்கிற கேள்வி வரணும்ல. நீங்கள் எல்லாம் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இந்த கேள்வியை நீங்கள் கேட்பீர்கள் அல்லவா? அந்த கேள்வியை கேட்டோம்னா எப்படி அது நடந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த விடை கிடைக்கும். என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னாக்கா, இன்றைக்கு தமிழ்நாடு இப்படி வளர்ந்திருப்பதற்கு என்ன காரணம், ஏன் மற்ற மாநிலங்கள் அப்படி வளரவில்லை, மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கிறது. இப்பொழுது தனிநபர் வருமானம்ங்கிறது ஒரு குறியீடு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஓராண்டு ஒரு நிதியாண்டு காலத்தில் இந்த தமிழ்நாடுங்கிற ஒரு பகுதி இருக்குல்ல, நிலப்பகுதி இருக்குல்ல, இதில் எவ்வளவு பொருள்கள் உற்பத்தி செய்யப்பட்டன, எவ்வளவு சேவைகள் உற்பத்தி செய்யப்பட்டன அப்படிங்கறது கணக்கு போட்டு இத்தனை கோடி ரூபாய், இத்தனை லட்சம் கோடி ரூபாய்னு வரும். அப்ப நம்ம எத்தனை கோடி பேர் இருக்கோமோ அத்தனை கோடி பேரால வகுத்தீங்கன்னா தனிநபருக்கு எவ்வளவு வருமானம் அப்படிங்கறது ஒரு கணக்கு சொல்லுவாங்க. பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பர் கேபிட்டா இன்கம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது இடத்தில் இருக்கிறது. முதல் இடத்துல யார் இருக்காங்க கேட்டீங்கன்னா, யார் இருப்பா? மகாராஷ்டிரா. நம்மது 2வது இடத்துல. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர் கேபிட்டா இன்கம் இவ்வளவு இருந்தாலும் கூட இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இந்த வளர்ச்சி இங்கு எல்லோருக்கும் போய் சேர்ந்த அளவுக்கு வேற எந்த மாநிலத்திலும் போய் சேரவில்லை. அதுக்கு என்ன குறியீடு இருக்கிறது? எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கான்னு எப்படி, எந்த அடிப்படையில் நீங்க சொல்கிறீர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க. கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. கல்வி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது, மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது, இந்தியாவுடைய சராசரி எப்படி இருக்கிறது? இந்தியாவுடைய சராசரி, இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க மொத்தமா வந்து ஆட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, +2 முடிச்சதுக்கு மேல பள்ளிக்கூடம் என் பிள்ளைங்களுக்கு, இப்ப நீங்கெல்லாம் காலேஜ் வந்திருக்கீங்கல்ல, அந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் சேர்த்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் காலேஜுக்கு போறான், எத்தனை பொம்பளை பிள்ளைங்க காலேஜுக்கு போகுது, எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க காலேஜுக்கு போறாங்க +2 முடிச்சுட்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 100க்கு 24 பேர் போறாங்க. 100க்கு 24 பேர். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் போறாங்க? 100க்கு 50 பேர் போறாங்க. இப்ப இவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, நம்ம எல்லோரும் அதை நம்ம ஃபாலோ பண்ண தமிழ்நாடு ஃபாலோ பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்றான்னா, நாங்க சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் 30 வருஷம் கழிச்சு இந்தியாவில் உயர்கல்வி படிப்புகளுடைய எண்ணிக்கை 50 விழுக்காடாக இருக்கும் அப்படிங்கிறான். எப்போ இன்னும் 30 வருஷம் கழிச்சு நம்ம எங்க இருக்கோம்? இப்போ ஏற்கனவே 30 வருஷத்துல என்னவா இருப்பீங்கன்னு சொல்ல நம்ம ஏற்கனவே இருக்கிறோம். இது எப்படி சாத்தியமானது? எப்படி இவ்வளவு பேர் இங்க படிக்க வரலாம்? இதற்கு என்ன வேலைகள் செய்திருக்கிறோம்? இதுக்கு 100 ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறோம். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை. ஏன்னா 100 ஆண்டுகள் என்ன வேலை செய்தோம் பாத்தீங்கன்னு சொன்னா, 100 ஆண்டுகளாக நம்மள்ட்ட இந்த வளங்கள் எல்லாம் இல்லை. அப்ப என்ன இருக்கிறது நம்மிடம் அப்படின்னா, மனுஷன் மட்டும்தான் இருக்கான். மனுஷனை என்னவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆற்றல் வளமாக மாற்றுவோம் அப்படிங்கறதுதான் நம்முடைய செயல் திட்டம். அதற்கு என்ன கருவி, நம்மளிடம் என்ன கருவி இருக்கிறது அப்படின்னா, கல்விதான் பெரிய ஆயுதம், கல்விதான் பெரிய கருவி. அந்த கல்வியே அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்குமானால் நாம் நமது மனித வளத்தை பெருக்கலாம். மனித வளத்தை பெருக்கினால் வளர்ச்சி என்பது எல்லோருக்கும் சாத்தியமாகும் அப்படிங்கறதான் நம்ம கொண்ட கொள்கை. இதற்கு அடிப்படையாக ஆரம்பத்தில் எந்த கட்சி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருந்தது. அவர்கள் எதற்காக அந்த கட்சியை ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், இப்ப கூட உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிள். போன முந்தா நாள் வந்து இங்கிலீஷ் ஹிந்துல ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன், அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர், அவர் வந்து அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, 2018 முதல் எவ்வளவு பேர் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணீங்க? அதுல எவ்வளவு பேரு பிற்படுத்தப்பட்டவர்கள், எவ்வளவு பேரு தாழ்த்தப்பட்டவர்கள், எவ்வளவு பேர் சிறுபான்மையினர் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் அமைச்சர் பதில் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஏறத்தாழ 780 பேரை என்ன செஞ்சிருக்கிறோம், ஜட்ஜாக அப்பாயின்ட் செய்திருக்கிறோம். எங்க? ஹைகோர்ட்ல. மெட்ராஸ் ஹைகோர்ட் மாதிரி எத்தனை ஹைகோர்ட் இருக்கு? 30 ஹைகோர்ட் இருக்கு. 30 ஹைகோர்ட் கிட்டத்தட்ட 800 பேரை ஜட்ஜா போட்டிருக்காங்க. எவ்வளவு பேருடா அதுல இது இருக்கான், எஸ்சி இருக்கான், எவ்வளவு பேர் எஸ்டி இருக்கான், எவ்வளவு பேர் பிசி இருக்கான் கேட்டாக்க, எஸ்சி எஸ்டி பிசி எல்லாரையும் சேர்த்தீங்கன்னாலே 20% தான் காது. எவ்வளவு? வெறும் 20%. 100 பேர் அப்பாயின்ட் பண்ணா 20 பேர் தான் அதுல இருக்கான். அப்ப மீதி 80 பேர் யாரு? மீதி 80 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இதுல 3லயும் சேராதவன். அவன் யாருன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது. இந்தியால அதான் நிலவரம், இந்தியா முழுவதும். சரி, அங்கதான் ஜுடிஷியரி அப்படி இருக்கு அப்படின்னு. சரி, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம அமைப்பு முறை தெரியும், ஆட்சி அமைப்பு முறை உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் என்ன இருக்கிறது, அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, தேர்தலில் இருக்கின்றன, வாக்கு நீங்க எல்லாம் வாக்கு போடுறீங்க, யார் அதிகமான வாக்குகள் வாங்குறார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள், ரைட். ஆனால் அவர்கள் என்ன செய்ய முடியும்? சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றலாம்.
கொள்கைகளை வகுக்கலாம். உங்களுக்கெல்லாம் வந்து மாசம் கல்லூரிக்கு போனீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கலான்னு திட்டம் அவங்க சொல்லலாம். ஆனா திட்டத்தை யார் செயல்படுத்துவது? திட்டத்தை யார் செயல்படுத்தணும்னா அரசு அதிகாரிகள் தான் செயல்படுத்த முடியும். அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு பிரிவு, ஆட்சி அமைப்புல ஜுடிஷியரிங்கிறது ஒரு பிரிவு. இன்னொரு பக்கம் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது சட்டமன்றம், நாடாளுமன்றம்ங்கிறது இன்னொரு பிரிவு. மூன்றாவது பிரிவுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னது? அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். அவர்கள் 3 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதாவது சட்டப்படி ஆட்சி நடக்கிறதா நடக்கவில்லையா என்பதை பார்ப்பது நீதிமன்றம். அடுத்தது சட்டம் இயற்றுபவர்கள் யாரு? நம்மால் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதிகள். அந்த சட்டத்தை செயல்படுத்துவது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூரோக்ரசி. இப்ப பியூரோக்ரசி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தஞ்சை மாவட்டம் இருக்குன்னா அவருடைய ஆட்சித்தலைவர். அவர் தான் யாரு? அரசு சொல்லக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றும் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர். அதுக்கு மேல யார் இருப்பா? அதுக்கு மேல ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலாளர் இருப்பாங்க. அதுக்கு மேல யார் இருப்பா? அது எல்லாத்துக்கும் தலைமை செயலாளர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு? அவர் முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இப்படி டெல்லியிலும் இதே அமைப்பு இருக்கிறது. என்ன அமைப்பு இருக்கிறது? அங்க கேபினெட் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு கீழே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலாளர் இருப்பாங்க. அவர்கள் தான் மிகவும் வலிமை பொருந்தியவர்கள். ஃபைல் அவர்கள் தான் கையெழுத்து போடணும். அமைச்சர் வந்து என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் ஃபைல்ல கையெழுத்து போட முடியாது. அமைச்சர் உத்தரவு போடலாம், என்ன போடலான்ட்டு, இதை செயல்படுத்து அப்படின்ட்டு. அப்போ அவர் ஆர்டர், இப்ப நான் என்ன அப்பாயின்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சிஎம் இதை சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜெயரஞ்சன் வந்து திட்டக்குழுவுக்கு அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்க, முதலமைச்சர் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, ஜிஓ அவர் இஷ்யூ பண்ண முடியாது. யார் இஷ்யூ பண்ணணும்? சீஃப் செக்ரட்டரி தான் இஷ்யூ பண்ணணும். என்ன இஷ்யூ பண்ணணும்னாக்கா, கவர்னரின் சார்பாக, தமிழ்நாடு அரசின் சார்பாக, அவருடைய தலைமை செயலாளராக நான் இந்த உத்தரவை எடுக்கிறேன் அப்படின்னு யாரு கையெழுத்து போடுவார்? தலைமை செயலாளர் கையெழுத்து போடணும். அது மாதிரி ஒவ்வொரு துறையில் இருக்கும் செயல்பாடுகளுக்கும் அந்த துறையினுடைய செயலாளர் தான் அவங்க உத்தரவு போட முடியுமே தவிர, அரசுன்னு சொல்றோம்ல, ஜிஓன்னு சொல்றோம்ல, அதை கையெழுத்து போடுறது அவங்க தான் போட முடியும். அமைச்சர் போட முடியாது. அமைச்சர் எவ்வளவு வலுவானவர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. அப்படி அதிகாரத்தை பகிர்ந்து வைத்திருக்கிறார். அந்த இடத்துல யாரா இருக்கான்னு பார்த்தா, ஜட்ஜு சொன்ன கதை உங்கள்கிட்ட, 800 பேர்ல எவ்வளவு பேர் இருக்கான்? 20% ஆள் தான் நம்பால் போய் உட்கார்ந்துருக்கான். மீதி 80% ஒரே ஆள் தான் இருக்கும். அதே மாதிரி இது எப்ப நடக்குது? இது 2024. அப்ப 1924 என்ன நடந்திருக்கும்? 1924 இதை விட மோசமாக இருந்தது. சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆள் போய் படிக்க முடியாது, ஒரு ஆள் வாத்தியாராக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல படிச்சாதானே அப்புறம் காலேஜுக்கு போவீங்க. ஸ்கூலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வழி இல்லை. அப்போ யாரிடம் கல்வி இருந்தது அப்படின்னு பாத்தீங்க சொன்னாக்க, 300 வருடங்களாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தாலும் கூட, ஆங்கிலேயர் ஆட்சியிலேயே நம்மளால என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மக்களுக்கு, கீழ்த்தட்டு மக்களுக்கு கல்வி கொடுப்பது அப்படிங்கிறதுல 2 பிரிவா நிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். நான் போன மாசம் தூத்துக்குடி புத்தக விழாவில் கூட பேசிட்டு வந்தேன். அதை பத்தி தான் பேசியிருந்தேன். அது யூடியூப்ல இருக்கும், அதுல ஆர்வம் இருக்கிறவர்கள் பாருங்க. அது ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசியிருப்பேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டயத்துல அந்த 300 வருஷத்தில் கல்வி மக்களுக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிறதுல எவ்வளவு பெரிய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தன. எப்படி வந்து கல்விங்கிறதுல என்ன, பள்ளினா மாஸ்க்ல போய் ஓதுறாங்கல்ல, என்னன்ட்டு ஒரு நாளைக்கு 5 முறை ஓதுவது, அது ஒரு புறம் கல்வின்னு நம்ம சொன்னாங்கன்னா, இன்னொரு புறம் வேத ஓதுவதுதான் இன்னொரு பக்கம் கல்வி. மற்றவனுக்கு எல்லாம் படிப்பே கிடையாதுன்றான். அரசாங்க பணத்தை செலவு செய்வது 2க்கு தாண்டா செலவு பண்ணக்கூடாதுன்னு பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு. இன்னொரு நிலைப்பாடு என்னன்னு ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாலும், இல்ல இவர்களுக்கு எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் இன்னொரு நிலைப்பாடு. இந்த சண்டை 2 பேர் நடந்த சண்டை 300 வருஷம் நடந்தது. விடுதலை கிடைத்த பிறகு, நாம் சுதந்திர நாடு என்று அறிவித்த பிறகு நாம் என்ன சொன்னோம்? அனைவருக்கும் கல்வியை வழங்க வேண்டும். இன்னை வரைக்கும் வழங்க முடியாது. அப்படி இருந்த நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாங்களும் படிக்கணையா, எங்களுக்கும் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இரட்டை ஆட்சி முறை உருவாக்கும் பொழுது பொறுப்புகள் பிரித்தளிக்கப்படுகின்றன. இரட்டை ஆட்சி முறைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளக்காரன் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, நான் மட்டுமே ஆட்சி செய்கின்ற பொழுது இங்க பெரிய வெடிக்குது, பிரச்சனை வெடிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க? பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? சரி நீ வா, நம்ம 2 சேர்ந்து ஆட்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இரட்டை ஆட்சி முறை. எப்படின்னா, அவனும் இருப்பான், நீயும் இருப்பீங்க, வெள்ளக்காரனும் இருப்பான், நீயும் இருப்பீங்க. அப்போ அதிகாரத்துல என்ன பங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான அதிகாரங்களை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். மிக முக்கியம் இல்லாத அதிகாரங்கள், எப்படி ரோடு போடுறது, இப்ப முனிசிபாலிட்டிக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, அதுல நீ வச்சுக்காண்டு. அதுல எக்கச்சக்கமா என்ன வந்து மாட்டிக்கிச்சுன்னு கேட்டீங்கன்னா, கல்வி. அவன் நினைக்கல, என்ன நினைக்கல, என்ன பள்ளிக்கூடம் தானே ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்காட்டி அவனா சொல்லிக் கொடுத்தோம், ஏதாவது பண்றாங்க, ஆனா பணம் கொடுக்க மாட்டான். அப்படி இருந்த பொழுது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்குல்ல, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆட்சிக்கு வருது 1920.
வரும்பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துல நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா எல்லா பதவிகள்லயும் ஒருத்தரே இருக்காங்களே, கல்லூரியில எல்லாம் ஒருத்தனே படிக்கிறானே, பள்ளிக்கூடத்துல அவனே வாத்தியாரா இருக்கானே. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் 100 வருஷம் கழிச்சு நம்மளால ஜட்ஜி 800 பேர்ல நம்மளால 20% டாக்டர் தான் கொண்டு வர முடியுதுன்னு சொன்னா அப்ப எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருக்கும்பொழுது இதுல இவங்களுக்கு எல்லாம் இடம் வேணும்னு சொல்லி கம்யூனல் ஜியோன்னு ஒண்ணு போடுறாங்க. என்ன கம்யூனல் ஜியோ கேட்டீங்கன்னாக்கா, அவங்க ஒண்ணும் சொல்லுங்க, இவங்களுக்கு எல்லாம் இத்தனுடைய இடத்த கொடுத்தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. பெரும்பாலும் இடம் யார்கிட்ட இருந்ததோ அவங்கள்ட்ட தான் இருந்தது. அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு இடம் கொடுக்குப்பா அப்படின்னு ஒரு ஜீவோ போடுறாங்க. அப்படி போட்டு பள்ளிக்கூடத்தை திறக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தை திறந்தாக்க பள்ளிக்கூடத்துல வந்து படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. போய் அங்க வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில போய் பள்ளிக்கூடத்தை திறக்கிறாங்க. சேரி பகுதியில பள்ளிக்கூடத்தை திறந்தா வாத்தியாரெல்லாம் போட்டாச்சு, பிள்ளைங்க யாரும் படிக்க வர மாட்டேங்க. அப்ப போய் கேட்கிறாரு என்னன்ட்டு, அங்க மேயராக இருந்தவர் போய் கேட்கிறாரு, ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தார். அவர் போய் கேட்கும்போது அவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, பிள்ளைங்க இங்க வந்துட்டா அவங்களுக்கு யார் சோறு போடுவா? அங்க வீட்டுல போய் பாத்திரம் கழுவ போச்சுனாக்கா, துணி துவைக்க போச்சுனாக்கா அந்த வீட்டுல சோறு போடுவாங்க. சோறு மட்டும் தான் போடுவாங்க. சோறு திங்கிறதுக்காக அங்க போய் இவங்க அனுப்புறோம் நாங்க. நீ எதுக்கு இங்க பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு எங்களெல்லாம் வீணாக்குற? எங்க பொழப்பு என்ன ஆகும்? சரி சோறு போட்டா நீங்க வருவீங்களா? இங்கன்னு வரட்டும். அப்ப அவர் என்ன பண்றாரு, சோறு போடணும்னு சொல்லி எழுதுறாரு. வெள்ளைக்காரன்ட்ட நிதி நிர்வாகம் வெள்ளைக்காரன் நடக்குது. அவன் சொல்றான், நீ வந்து பள்ளிக்கூடம் தான் ஒண்ணு நடத்த சொன்னே தவிர உன்னை சத்திரம் நடத்த சொல்லல. அதனால சோறுலாம் நீ போடுறதுன்னா உங்க சொந்த காசுல போட்டுக்காங்க. அவர் தியாகராஜ செட்டி ரொம்ப பெரிய பணக்காரரு. அவர் என்ன பண்றாரு, சொந்த காசுல நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த கார்பரேஷன் ஸ்கூல் 4 ஸ்கூலுக்கும் சொந்த காசுல போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு காரணத்துல வந்து கார்பரேஷனை ஏற்று நடத்துகிறது கொஞ்ச நாள் கழிச்சு. அதற்கு பிறகு விடுதலை கிடைத்த பிறகு காமராஜர் ஆட்சியில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நிறைய திறக்கப்படுகின்றன. அப்பயும் இதே பிரச்சனை வருகிறது. அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நம்ம அங்க கார்பரேஷன்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி நம்ம போட முடியுமா என்று கேட்டால், வெள்ளக்கார என்ன பதில சொன்னானோ அதே பதில தான் என்ன சொன்னாங்க, டெல்லியில பள்ளிக்கூடத்தை மட்டும் நடத்துங்க, சோறு போற இடமா நடத்தாதீங்க, அதனால நாங்கள் அதுக்கு பணம் தர முடியாதுன்னு சொன்ன போது அவர் சரி மாநில நிர்வாகத்தால் எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை கொடுப்போம், மீதி பணத்தை அங்கிருந்து இருக்கக்கூடிய பெரிய மனிதரிடமிருந்து வாங்கி கூட்டு முயற்சியாக நாம் எல்லா பள்ளிகளுக்கும் மதிய உணவை கொடுப்போம் சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். பிள்ளைங்களை எலிமெண்டரி ஸ்கூல் வர வைக்கிறதுக்கு இவ்வளவு பாடு. எத்தனை வருஷம், 1920 ஆரம்பிச்சு 1960 வரைக்கும் பிள்ளைங்களை ஸ்கூல் கொண்டு வரதான் பெரிய வேலை. அதற்கு பிறகு கலைஞர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, 70 பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகுது, அடுத்தது காலேஜுக்கு போகணும். அப்ப எத்தனை காலேஜ் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, எத்தனை காலேஜ் இருந்திருக்கும்? கும்பகோணத்துல ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறான் வெள்ளைக்காரன், அதை விட்டா திருச்சி தான், நடுவில் எங்கேயும் காலேஜ் எல்லாம் கிடையாது. அதை விட்டா எங்க இருக்கும், மதுரை, அதை விட்டா பாளையங்கோட்டை, அதை விட்டா திருவனந்தபுரம், அவ்வளவுதான் காலேஜ், அதை விட்டா சென்னை. இப்படி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து படிச்சிருந்தா காலேஜுக்கு எங்க போறது? இவ்வளவு தூரத்துக்கு வரணும்னா எப்படி வர முடியும், யாரால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத கணத்தில் கொண்டு அவர் வந்து 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 150 காலேஜ் ஆரம்பிச்சார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒரு காலேஜ் இருக்கும். அப்போதுதான் என்னன்னா உயர்கல்வி வந்து பரவலாக்கப்படுது. அதற்கு பிறகு என்ன பாக்குறாங்க அப்படின்னா, பல பல்கலைக்கழகங்கள், புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குங்கள் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஒரே யூனிவர்சிட்டி தான், அப்புறம் மதுரை யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ துணைவேந்தர் ஆசிரியராக இருந்த பொறியியலுக்கு தனியான ஒரு பல்கலைக்கழகம், மருத்துவத்துக்கு தனியான ஒரு பல்கலைக்கழகம், வேளாண் துறைக்கு தனியான ஒரு பல்கலைக்கழகம், அப்படி துறை வாரியான பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஊருக்கு ஒரு பல்கலைக்கழகம், அப்புறம் திருநெல்வேலியில ஒண்ணு, கோயம்புத்தூர்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லி வரிசையா பல்கலைக்கழகங்களை திறந்து கொண்டே போகிறார். அப்படி திறந்து கொண்டே போனது மட்டும் போய் போதுமானது, பிள்ளைங்க எப்படி வரும் மேல படிச்சு வர்றதுக்கு? அப்போ பின்தங்கியவர்களுக்கு வசதி கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வசதி கிடையாது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வசதி கிடையாது என்பதற்காக அவர்களுக்கு தனியாக தங்கும் விடுதிகள் திறக்கப்பட்டன. தனியா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. தமிழ்ல படிச்சுன்னா அதுக்கு தனியா ஸ்காலர்ஷிப், முதல் தலைமுறையில படிச்சா அதுக்கு தனியா ஸ்காலர்ஷிப். பஸ்ல வர்றது காசு இல்லையா, பஸ்ஸுக்கு ஃப்ரீ பாஸ், மத்தியானம் சோறு போட்டாச்சு, அடுத்தது புத்தகம் ஃப்ரீ, அடுத்தது நோட் புத்தகம் ஃப்ரீ, காலில் போட்டுக்கிற செருப்பு ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ, சைக்கிள் ஃப்ரீ அப்படின்னு வரிசையா ஒன்னா கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலேஜுக்கு வா ஸ்கூலுக்கு வா, காலேஜுக்கு வா ஸ்கூலுக்கு வான்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்ததுனால தான் இன்னைக்கு ஜிஆர் எங்க இருக்கு, 50% இருக்கு. அப்ப இதுக்கு எத்தனை வருஷம் விளைஞ்சிருக்கோம்? 100 வருஷம் விளைஞ்சிருக்கோம். தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். இப்ப எந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்கோம், உயர்கல்வி கிடைக்கும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். இப்ப அதே போல என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யார் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவங்களுக்கு மட்டும் தான் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் என்ன செய்வார்கள் அப்படின்னாக்கா, தனியார் பள்ளியில் படிச்சாலும் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைங்க மேல படிச்சுன்னா 1000 ரூபாய் கொடுப்போம், அதுவும் விரைவில் செயல்படுத்துவாங்க.
அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க மட்டும் தான் படிக்கணுமா, ஆம்பளை பசங்களாம் நாங்கெல்லாம் படிக்க வேணாமா அப்படின்னு, சரி வா நீ வா அப்படின்னு அவனுக்கு தனியா இப்போ என்னன்ட்டு அவனுக்கு 1000 ரூபாய் நீயும் படி அப்படின்ட்டு. இப்படி படிக்கவை படிக்கவை படிக்கவைன்னு படிக்க வைக்கிறதுனுடைய எஃபெக்ட் என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ஒருத்தனை தயார்படுத்தணும்னு சொல்றோம்ல என்னன்ட்டு, ஒருத்தனை ஆட்களை தயார் செய்வது, எதற்கு தயார் செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போதைக்கு நம்ம குறுகிய பார்வையா பார்க்கறோம். என்ன பார்க்கறோம்னு கேட்டீங்கன்னா, அவன் படிச்சுட்டான் வேலைக்கு போயிட்டானா நல்ல வருமானம் வரும் அப்படின்னு. அது மட்டுமல்ல, பெரியாருடைய கனவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிச்சும் தற்கூரியா இருக்காத, படிக்காம தற்கூரியா இருந்தா பரவாயில்ல, படிச்சு தற்கூரியா இருக்காத. அப்போ நீ என்ன கத்துக்கணும் அப்படின்னா, பகுத்தறிவு வரணும், சிந்தனை வரணும். இந்த பகுத்தறிவும் சிந்தனையும் வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அமைப்பை வைத்து கொண்டு என்ன மாதிரி அதிகார கட்டமைப்பை வைத்திருக்கிறார்களோ அந்த அதிகார கட்டமைப்பை தகர்க்க முடியும். அப்பதான் தகர்க்க முடியும். இல்லாட்டி எப்படி தகர்க்க முடியாது. அது இல்லாட்டி என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, கோயில் சாமி, அப்புறம் பூஜை புனஸ்காரம், அப்புறம் மரபு, அப்புறம் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு வெவ்வேறு விதங்கள்ல பேரை சொல்லி 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 என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, நீ எங்க இருக்கியோ அங்கேயே இருக்கு அப்படின்ட்டு. இப்பொழுது ஒன்றிய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது. என்ன சொல்றதுனாக்கா, விஸ்வகர்மான ஒரு திட்டம். திட்டம் என்ன சொல்றான், உங்க முன்னோர்கள் என்ன வேலை செய்தார்களோ அந்த வேலையை நீ செய்திருன்னு சொன்னால் உனக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் தரேன் அப்படின்ட்டு. அந்த திட்டத்தை செயல்படுத்தலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி சிஎம் எனக்கு என் தலைமையில தான் ஒரு கமிட்டி போடுறாரு. அதை எடுத்து படிச்சு பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னடா நம்ம 100 வருஷம் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இந்த வேலையை செய்யக்கூடாது, நீ அந்த வேலை தான் செய்யணும்னு சொல்லாதீங்கடா, அவன் எதனாலும் படிச்சுட்டாங்க, அவன் திறமைக்கு செய்யிட்டு இருந்தாங்க, இவன் திருப்பி புது திட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு எழுதி கொடுத்துதான் இப்ப தகராறு ஆரம்பிட்டு என்ன, அவர்கள் எல்லாம் முன்னேற விடாம நம்ம தடுக்கிறோம்னு சொல்றாங்க. யாரை முன்னேற விடாம யார் தடுக்கிறா? நீ போய் அந்த வேலையை பாரு, நம்மளா சொல்றோம், அந்த வேலையை பாருன்னு அவன் சொல்றான். எவன் சொல்றான்? இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதையே திருப்பி செய்கிறார்கள். அது மாதிரி நம்ம போய் மாட்டிக்கொள்ள கூடாது என்றால் என்ன செய்யணும்? நமக்கு இந்த அறிவு, பகுத்தறிவு என்பது வேணும். பகுத்தறிவுங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, படிப்புல இருந்து வர்றது. அதனால்தான் படி 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 படின்னு சொல்றோம். அப்போ இந்த படிப்பின் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னாக்கா, வாய்ப்புகள், புதிய புதிய வாய்ப்புகள் வரும்பொழுது என்ன ஆகுது? தானாவே மனிதனுடைய வாழ்க்கை உயருது. இப்பொழுது பெரியார் என்னென்ன கனவு கண்டாருன்னு யோசிச்சு பாருங்க. பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட நீ இந்த பிரச்சனை எல்லாம் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, முதல்ல நமக்கு நாடு விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கும் போது அவர் என்ன கேட்டார் தெரியுமா? யாரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும்? நாட்டிற்கு விடுதலை பெற வேண்டும் என்றால் யாரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னா, அப்பனா உனக்கு என்னது தேசபக்தி இல்ல, நீ எல்லாம் ஆன்டி இண்டியன் பெரியாரை பார்த்து சொன்ன போது அவர் சொன்னாரு, ஆமா எனக்கு நாட்டுப்பற்று கிடையாது. கிடையாது, யார் நாட்டுப்பற்று கிடையாது, அப்புறம் மொழிப்பற்று கிடையாது, அப்புறம் இனப்பற்று கிடையாது, அப்புறம் மதப்பற்றும் கிடையாது, எதுலதான் உனக்கு பற்று இருக்கு அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு, எனக்கு ஒரே ஒரு பற்று மட்டும்தான் உண்டு, அது மானுட பற்று அப்படின்னாரு. மானுட பற்றுன்னா என்ன? மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதன் மனுஷனா வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? மனிதன் ஒருத்தனுக்கு அடிமைப்படாமல் வாழ வேண்டும், இன்னொருத்தனை அடிமைப்படுத்தாமல் வாழ வேண்டும், சுயமரியாதை. அதனாலதான் அந்த வார்த்தையை அவர் கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சாருன்னா, சுயமரியாதைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சார். ஏன் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் யோசிச்சு பாருங்க. இன்றும் நீங்கள் வட இந்தியாவுக்கு செல்கிறோம் சொன்னால், தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவை தாண்டி எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் அவர்கள் உடல் மொழியே வேற மாதிரி இருக்கும். எப்படி உடல் மொழி வேற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, கூனி குறுகி தான் பேசுவாங்க. யார்கிட்ட யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ, யாரிடம் பணம் இருக்கிறதோ அவரிடம் மற்றவர்கள்லாம் கூனி குறுகி தான் பேசுவார். நான் எத்தனையோ முறை டெல்லி செல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். என்ன கூச்சமா இருக்கும்? நான் ஹோட்டல்ல தங்குறோம், இங்கே தங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் தெரியுமா? நமக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கும். ஏன்டா இப்படி இருக்கீங்க? உத்தரப்பிரதேசனுடைய தலைநகருக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போறேன். நான் சொன்னா எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. உத்தரப்பிரதேசனுடைய தலைநகர் லக்னோவுக்கு போறேன் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. போய் பிளேனை விட்டு இறங்கியாச்சு, ஹோட்டல்ல போய் தங்குறோம். தங்கினதுக்கு பிறகு இப்ப மாதிரி பதவியில் இல்லை. பண்ணாங்க பதவியில் இல்லைன்னா ஆட்டோ கிட்ட தானே பிடிச்சி போவோம். அது மாதிரி கீழே ஹோட்டல்ல இருந்து கிளம்பி கீழே ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு என்ன இந்த அட்ரஸை கொடுத்து எனக்கு கொண்டு போய் அங்கே விடுன்னு. போகலாம் சார், இந்தியில சொல்றான். அங்கே ஒன்றும் புரியலன்னு வச்சுங்க. எவ்வளோ ரூபான்னு மட்டும் கேட்டான். அவன் ஏதோ ரூபா சொன்னா ரைட்டு போகலான்ட்டு போயாச்சு. அங்கே போய் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துல இறங்கிட்டு அவன் என்ன கேட்குறான் திருப்பி, நீ எப்போ வருவேன்? நான் அவன்கிட்ட சொல்றேன், சாயந்தரம் தான் வருவேன், இப்போ ஏதாவது ஆரம்பிச்சிருக்கு, 5 மணிக்கு தான் முடியும். அவன் என்ன தெரியுமா சொன்னான்ட்ட, நீ போயிட்டு வா, நான் அது வரைக்கும் இங்கே இருக்கேங்கிறான். எப்படி? நீ போயிட்டு வா, நான் அது வரைக்கும் இங்கே இருக்கேன். தஞ்சாவூர்ல நிற்குமா எந்த ஆட்டோவாவது? அது மாதிரி மெட்ராஸ்ல அந்த மாதிரி ஆட்டோ நிற்குமா? ஒன்றும் இல்லை. எங்கள் ஊர் ஐயம்பேட்டை இருக்கு பாருங்க. ஐயம்பேட்டையில் ஆட்டோ அழைச்சிட்டு நீ என்ன ஊரில் விட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் இருப்பான்னு அவன். ஆனா அந்த ஊர்ல இருக்கேங்கிறான். அப்ப என்ன அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அந்த ஒரு ட்ரிப்பு கிடைக்கிறதா அன்னைக்கு உண்டான ட்ரிப்பு.
அவ்வளவுதான் புழக்கம். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம். ஏன் பணம் அவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்னா அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்டர் இருக்குல்ல, அதாவது உயர் ஜாதி நடுத்தர ஜாதி கீழ் ஜாதிங்கிற கட்டை உடைக்காம அப்படியே வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் யாரிடம் இருக்கும் என்று சொன்னால் மேல் மட்டத்துல ஏமா இருக்கானா அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். மற்றவன்லாம் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா மற்றவன்லாம் கீழே தான் இருப்பான். அப்ப அவன் கீழே இருக்கணும்னா எப்படி உறுதி செய்வது அவன் கீழே இருக்கணும்ட்டு அவனுக்கு கல்வியே கொடுக்கவே கூடாது. எங்க தாத்தா சொல்லுவாரு, எங்க கிராமத்துல இருக்கும்போது, டே சூடுங்கிறதே சுவை தெரிஞ்சுக்காம இப்படி நம்ம எல்லாம் சுடுசோறு திங்கிறோம்ல இப்ப சாதாரணமா, அப்பெல்லாம் சுடுசோறு எல்லாரெல்லாம் திங்க முடியாது. வீட்டுல பொங்கவே முடியாது. எங்க பொங்குவீங்க? உங்களுக்கு எங்க நேரம் இருக்கும்? காலையில மாடை பிடிச்ச கட்டணும், வயலுக்கு போகணும், அங்க அறுப்பு இருக்கணும், களை எடுக்கணும், நடவு நடணும், சாயந்தரம் வந்துதான் அடுப்புலையே பார்த்தா ஏற்ற முடியும். ஒருவேளை சுடுசோறு பெரிய விஷயம். அப்படி இருந்த காலம் உண்டு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் இல்ல. வீட்டுல போய் உங்க அப்பாட்ட உங்க தாத்தாட்ட கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தது. அப்படி இருந்த சமுதாயத்தை இப்படி மாற்றுவது என்றால் எப்படி மாற்றுவது? அதை பத்தி சிந்தித்தவர்கள் ரெண்டு பேர் தான். மற்றவன் எல்லாம் என்னன்னு சொன்னா அப்படின்னா இந்தியாவில் அதனுடைய கிராமங்களில் வசிக்கிறது என்று சொன்ன போது அம்பேத்கர் சொன்னாரு, இந்தியாவினுடைய கிராமங்கள் என்னது பிற்போக்குத்தனத்தின் படுகொழிகள்னு சொன்னாரு. அங்க இருக்குமெல்லாம் நாகப்பாம்பு தான் இருக்கு, அதுக்குள்ள போய் ஒழிஞ்சினா உன்னை படிச்சு கொன்னுடும். என்ன அதை எதை சொல்றாரு தெரியுதா உங்களுக்கு? எதை சொல்றாருன்னா அங்கு மனிதனை மனிதனாகவே நடத்த மாட்டார்கள், மனிதனை கேவலமாகத்தான் நடத்துவார்கள். அதுதான் நம்ம சமுதாய அமைப்பு. இந்திய சமுதாய அமைப்புன்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய சமுதாயத்திற்கு என்ன தெரியாதுன்னா சமத்துவம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இது அமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது படிவாரியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தனுக்கு மேல ஒருத்தனுக்கு கீழே, ஒருத்தனுக்கு கீழே, ஒருத்தனுக்கு கீழே, ஒருத்தனுக்கு கீழே. எவனையும் சமமாக நடத்த மாட்டான். ஒன்னா உட்காந்து சாப்பிட மாட்டான், ஒன்னா கல்யாணம் பண்ண மாட்டான். அப்படிதான் நம்ம சமுதாய அமைப்பு. அப்படிப்பட்ட சமுதாய அமைப்பில் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுதலை கிடைக்கும் பொழுது எப்பயுமே நமக்குன்னு ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆமா நமக்கு சட்டம் வேணும். சரி, அப்ப அதுக்கு ஒரு குழுவை போடு, சட்டத்தை எழுது. அப்படின்னு எழுதும்போது சட்டத்துல என்ன எழுதியிருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்திய குடிமக்களாகிய நாம் அனைவரும் சமம்னு எழுதுறான். எப்படா நீங்க எவனையும் சமமா நடத்த மாட்டீங்க, ஆனா பேப்பர்ல மட்டும் என்ன எழுதி வச்சுக்கிறீங்க? இந்திய குடிமக்களாகிய நாம் அனைவரும் சமம். இது என்ன கூத்தா இல்ல உங்களுக்கு? எப்படா சமத்துவத்தை உருவாக்குவீங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வரும். எப்படி வரும்? 5 ஆண்டு திட்டங்களை நிறைவேற்றணும் சொன்னால் சமத்துவம் வந்து விடும்னு சொன்ன பேர் அத்தனை பேர் இருக்கும். 5 ஆண்டு திட்டம் வந்தா எப்படா சமத்துவம் வரும்? ஏன் அந்த கதை வந்து தெரியுமா உங்களுக்கு? முதல்ல எஸ்சிக்கு எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு. எப்போ விடுதலை கிடைக்கும் பொழுதே இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுமா வேணாமாங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிபேட் இருக்குல்ல, அதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ல அவ்வளவு நேரம் பேசப்பட்டு அத்தனை நாட்கள் பேசப்பட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் அப்புறம் பார்த்து கொண்டு விட்டாங்க. அதற்கு பிறகு பெரிய வற்புறுத்தலுக்கு பிறகு பெரிய போராட்டத்துக்கு பிறகு அதுக்குன்னு ஒரு கமிஷனை போடுவோம் அப்படின்னு அரை மனதோட ஒரு கமிஷனை போட்டாங்க. அந்த கமிஷன் என்ன சொன்னிச்சாங்க கேட்டீங்கன்னாக்கா இவ்வளவு பெரிய அறிக்கை கொடுத்தது என்னன்ட்டு, ஆமா அவரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் ரொம்ப கல்வியில பின்தங்கி இருக்காங்க, சமுதாய ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள், நாட்டில் சமத்துவம் வர வேண்டும் சொன்னால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது ஜனாதிபதியா இருந்தவர் பிரதமரை கூப்பிட்டு சொல்றாரு, கிறுக்கு பிடிச்சிருக்காடா அவங்களுக்கு, நீங்க பாடல ரிசர்வேஷன் கொடுக்க போனா என்ன ஆகுறது நம்ம கலாச்சாரம். எவன் கமிஷனுக்கு சேர்மனா இருந்தானோ அவனே முன்னுரை எழுதுறான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 35 பக்கத்துக்கு அந்த கமிஷன் ரிப்போர்ட்ல நான் யோசிச்சு பார்த்தேன். இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் கொடுத்தாலும் சமத்துவம் வராதுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை எழுதி நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டு எப்படியா உள்ள ஒண்ணு எழுதியிருக்கான், வெளியில ஒண்ணு எழுதி அதை மூடி சீல் வச்சு மூடி வச்சாச்சு. அதற்கு பிறகு 77 தான் மறுபடியும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி வருகிறது. அப்பொழுது மொரார்ஜி தேசாய் அவரும் அரை மனதோடு கூட்டணி கட்சியினுடைய வற்புறுத்தலுக்காக இப்ப மண்டல் கமிஷன் நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல, அந்த மண்டல் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. அவரு போய் எல்லா இடமும் ஆராய்ச்சி பார்த்துட்டு ஆமா இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள், இவர்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும், கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது என்ன செஞ்சாங்க? அதனாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நான் ஊரே பத்தி ஏறிய விட்டாங்க. என்ன பத்தி ஏறிய விட்டானுங்க? போய் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனுடைய ப்ரொட்டஸ்ட காட்டுறாங்க. என்ன எப்படி காட்டினான் தெரியுமா? டெல்லியில
நடந்து போறவன் காலில் போட்டுக்க செருப்பு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பாலிஷ் போட்டாங்க. அது ப்ரொட்டஸ்ட். எப்படி நடந்து போறான் செருப்புல பாலிஷ் போடுறது. அப்ப பாலிஷ் போட்டுட்டு இருக்கவன்ல யாரு? செருப்பு தைக்கிறவன் யாரு? அவன் என்ன சொல்றான்? எல்லாருக்கும் கல்வியை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நான் செருப்பு தைக்கும் வேலைக்கு போக வேண்டியதாகிவிடும் அப்படிங்கிறத காட்டுறாரு அவர் சிம்பாலிக்கா. இது என்ன மாதிரி சமுதாயம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சமுதாயம் இதுல போய் நம்ம சமத்துவத்தை பத்தி பேச முடியுமா? அது மாதிரி செஞ்சவன் என்ன செஞ்சிடணும் நம்ம? என்ன ஏன்டா கேவலப்படுத்துறேன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன தெரியுமா? தொடப்பத்தை எடுத்து போய் தெரு கூட்டுற போராட்டம். அப்ப தெரு கூட்டிட்டு இருக்கவங்களாம் யாரு? அப்ப தெரு கூட்டுறவரெல்லாம் யாருன்னு கேட்கிறேன். இன்னொன்னு செஞ்சிருக்கலாம். அவன் என்ன செஞ்சிருக்கலாம்னாக்கா நிறைய விளக்கமத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஊர்ல இருக்க டாய்லெட் எல்லாம் கழுவிடணும் ப்ரொட்டஸ்ட். அப்ப அவன்லாம் யாரு? அப்போ நாங்கெல்லாம் இந்த வேலை தான் செய்வோம், நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றது தானே. அப்ப அந்த பிரச்சனை இந்த தீர்ந்து விட்டதா? இன்னைக்கு காலையில ஹிந்து பேப்பர் எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியாது. நீங்க போய் படிச்சு பாருங்க, லைப்ரரியில இருக்கும். நடுப்பக்கத்தில் அரை பக்கம் ஒரு புள்ளி ஒரு கட்டுரை எழுதியிருக்கான். என்ன கட்டுரை எழுதியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி IIM 2 நிறுவனங்கள் எத்தனை இடத்துல இருக்கோ அத்தனை நிறுவனங்கள்ல எவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்கணும், எவ்வளவு கொடுத்துருக்கான ஒரு டேட்டா இருக்கு. அதை காலையில படிச்சுட்டு எனக்கு அப்படியே கொதிப்புனா கொதிப்பு. எனக்கு என்ன கொதிப்பு தெரியுமா? அதை மட்டும் எழுதி எடுத்துட்டு வந்தேன். அதாவது இது பாருங்க, மொத்தம் நாட்டுல 21 IIT இருக்கு, 13 IIM இருக்கு. IIMனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மண்டல் கமிஷனை அறிமுகப்படுத்தும் போதே அவன் என்ன சொன்னான்? அரசுல சுப்ரீம் கோர்ட் அதுக்கு நான் உடந்தை, ஏன் அதையும் சேர்த்து சொல்றேங்கிறதையும் சொல்றேன். அவன் என்ன சொன்னா, உயர்கல்வி நிறுவனங்கள்ல நீ என்ன செய்யக்கூடாது, ரிசர்வேஷனை கொண்டு வரக்கூடாது. எப்படி? உயர்கல்வி நிறுவனங்கள் ரிசர்வேஷன் கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்கானுங்க பாத்தீங்கன்னாக்க, மொத்தம் வாத்தியார் வேலை பாக்குறாங்கல்ல, அதுல அந்த வாத்தியார் வேலையில IIT மும்பை அதுல பாத்தீங்கன்னா 95% யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, SC கிடையாது, ST கிடையாது, மைனாரிட்டி கிடையாது, OBC கிடையாது. அப்ப யாரு 95%? அவங்க தான், ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். இப்படி அதிகபட்சமாக ஒரு இடத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பாட்னா IITல மட்டும் 60% நிக்கிறான். அவன் 40% அம்பாள் எல்லாம் சேர்ந்திருக்கான். மீதி இடத்துல எந்த இடத்துலயும் இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா IIT 30%, லோயஸ்ட் 3%. எங்க மும்பைல 97% அவங்க தான். அப்போ நீ என்ன சமத்துவத்தை பத்தி பேசுற? நீ இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் கழித்த பிறகு இந்த நாட்டில் மிக மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு என்ன கொடுத்திருக்க நீ? கல்வியில தான் இதான் இடம். நான் உங்கள்கிட்ட 100 கதை சொன்னேன், அந்த அரசியலமைப்பு எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு. எப்படி ஜட்ஜி இவ்வளவு பேர் இருக்கானோ அதே மாதிரிதான் ஒருத்தம் கூட இல்லை. எங்க இல்ல? கேபினட் செக்ரட்டரி நான் சொல்லுவோம்ல டெல்லியில, அதுல அதை மாத்திருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடுலதான் என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னாக்க, ஓரளவுக்கு மாத்திருக்கோம். இதுக்கே 100 வருஷம் ஆயிருக்கு நமக்கு. எதுக்கு? அடுத்தடுத்த லெவல்ல இந்த மாதிரி எல்லாரும் வருவதற்கு ஏற்பாடு செய்வது அப்படிங்கிறது. ஏன்னா கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு கொடுத்ததனுடைய விளைவாக இப்ப நீங்க பாக்குறீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர், தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பெண்ணா இருக்காங்க, புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பெண்ணு, அடுத்தது அரியலூர் போனீங்கன்னா ஒரு பெண்ணு, பெரம்பலூர் போனீங்கன்னா ஒரு பெண்ணு. அடுத்த லெவல்ல போய் பாத்தீங்கன்னா RDO, அவ்வளவு பேர் RDO பெண்களா இருப்பாங்க. DSP அவ்வளவு பேர் பெண்களா இருப்பாங்க. சென்ற ஆண்டு குரூப் 1 சர்வீஸ் பாஸ் பண்ண ஆட்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. கிளாஸ் எடுக்க போய் பாக்குறேன் நானு, 60 பேர்ல 3 பேரை 4 பேரை தான் பையன் இருந்தான். 54 பேர் 55 பேர் யார் இருக்கா? பெண்கள். அப்போ அவன் என்ன 5 வருஷத்துல என்ன ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா, 10 வருஷத்துல இவங்க எல்லாம் IAS ஆஃபீஸர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எம்பவர்மெண்ட் எங்க நடக்கும்? எங்க நடக்கும் கேட்டீங்கன்னா, எல்லோருக்கும் ஆனதாக நீங்க ஆக்கினீங்கன்னா தான் அது நடக்கும். அப்படி இல்லை என்றால், டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதோ, டெல்லியில் கேபினட் செக்ரட்டரியேட் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதோ அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கும். இந்த கனவை யார் கண்டது? இந்த கனவை கண்டவர் பெரியார். அதனால்தான் இன்றைய வரை இருக்கக்கூடிய ஆட்சிகள் என்னவாக வைத்திருக்கிறாங்க கேட்டீங்கன்னா, பெரியாருங்கிறது ஒரு துருவ நட்சத்திரம். நமக்கு அவர் காட்டும் ஒளி இருக்குல்ல, அதை நோக்கி பயணிக்கும் போதுதான் அந்த சமத்துவத்திற்கான பாதை நமக்கு தெரியும். அந்த சமத்துவத்திற்கான பாதையில் நாம் தொடர்ந்து நடைபோடுவதன் விளைவு தான் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இன்று இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு கனவு கண்டது எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டே இருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்ன கிராமப்புறங்களை பத்தி அம்பேத்கர் என்ன சொன்னார், அதே தான் பெரியாரும் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கிராமப்புறங்கள்லாம் தீட்டு கொளுத்துனாதான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். நம்ம தீட்டு கொளுத்தலாம் இல்லை, அதுக்கு மேல என்ன செஞ்சோம் அப்படின்னா,
கேட்டீங்கன்னா, அப்பொழுது இருந்த அந்த அதிகார அமைப்பு இருக்குல்ல, அந்த அதிகார அமைப்பை ஒவ்வொரு செங்கலாக உருவி விட்டார்கள். அதான் நடந்தது. நேற்று பொழுது போல சர்க்கியூட் ஹவுஸ்ல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரின்னு பார்த்தாங்க, ஏதோ ஒரு புத்தகம் யாரோ இது பண்ணி கொடுத்தாங்க. கோபால கிராமம் ஒரு புக், கீ ராஜநாராயணன் எழுதுன புக்கு. அது படிச்சு ரொம்ப 30 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் சும்மா பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது ஒரு கற்பனை கதை தான். அதுல அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளைக்காரன் வந்து அந்த ஊருக்கு வரான், முதல்ல வந்துட்டு நிர்வாக அமைப்பை ஏற்படுத்துறான். அவருடைய நிர்வாக அமைப்பை எப்படி ஏற்படுத்துறான் தெரியுமா? அந்த ஊருக்கு வந்துட்டு ஊர்ல யார் ரொம்ப பெரிய பணக்காரர்கள் எல்லாம் பெரிய வீடு கட்டிட்டு இருக்காரோ அவர்கிட்ட போய் அவன் சொல்றான், இந்த ஊர் மணியக்காரன் நீங்க இருந்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டம் போட்டான். என்ன சட்டம் போட்டான் தெரியுமா? பாரம்பரியா அந்த பதவியை வச்சுக்கலான்ட்டு. ஃபர்ஸ்ட் அவர் மணியக்காரரா இருப்பாரு, அதுக்கப்புறம் அவர் செத்து போனாக்க அவர் பையன் இருப்பாரு, அவர் செத்து போனா அவர் அதுக்கு அடுத்த பையன் இருப்பாரு. அப்போ அரசுடைய நிர்வாகத்தினுடைய பிரதிநிதியாக யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா அவர் தான் இருப்பாரு. அதை தமிழ்நாட்டில் தான் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி அதை நிர்வாகத்துக்கு கிராம நிர்வாக அலுவலர்னு ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சில இருந்து எடுத்து போடுவாங்க. அவருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் திருநெல்வேலிக்காரராக இருப்பாரு, இல்லாட்டி பாளையங்கோட்டைக்காரராக இருப்பாரு, இல்லாட்டி தூத்துக்குடிக்காரராக இருப்பாரு, அவர் எஸ்சியா இருப்பாரு, எஸ்டியா இருப்பாரு, எந்த வாகனா இருப்பார், நாடாக இருப்பார், யாரா இருப்பார், பரிச்சையில் இருக்கியா, ரிசர்வேஷன்ல வந்தியா, கோட்டால வந்தியா, வா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போட்டு போனா இங்க போட்டுருவாங்க விஓவா. அப்போ அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அதிகார கட்டமைப்புக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அதுபோல் சாப்பாடை வைத்து கொண்டு தானே நீ இந்த ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறாய், நீ என்கிட்ட தாண்டா வரணும் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தானே ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டு இருந்தது. அப்படி என்றால் உங்களுக்கு அதுபோல் எதுவும் நிகழக்கூடாதுனாக்க சாப்பாடு அரசாங்கமே கொடுக்குறது. அதனாலதான் கலைஞர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு பொது வாணிப கழகம்ங்கிற ஒரு கழகத்தை ஆரம்பிச்சு முதலில் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டாங்க. சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவன் யார்ட்டையும் போய் நிக்க மாட்டான். அதன் விளைவு என்ன தெரியுமா உங்களுக்கு? பொது போக்குவரத்தை அந்த அளவுக்கு அதிகப்படுத்தி எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரத்தை ஜனநாயகப்படுத்துவது, பொது போக்குவரத்தை ஜனநாயகப்படுத்துவது, கல்வியை ஜனநாயகப்படுத்துவது, உணவை ஜனநாயகப்படுத்துவது அப்படின்னு சொல்லி இந்த அதிகார கட்டமைப்பு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அரசனுடைய தலையீடு, நேரடி தலையீடு. நமக்கு வரக்கூடிய பணத்தெல்லாம் எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது போன்று முன்னெடுப்புகளுக்குத்தான் செலவு செய்கிறோம். இந்த மாதிரி செலவு செய்வதனுடைய விளைவு தான் என்னன்னா, தமிழ்நாடு இவ்வாறு வளர்ந்து நிற்கிறது, மேலும் மேலும் வளர்ச்சி பெறும். இவ்வளவு பேரை படிக்க இவ்வளவு ஸ்காலர்ஷிப் பணம் கொடுக்குறோம், வருஷத்துக்கு 5000 கோடி 10,000 கோடி இதுக்கு செலவு செய்யறோம் சொன்னால் இதனுடைய விளைவு என்ன இருக்குன்னு 20 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் என்னென்ன படிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் நமக்கு உருவாக்கும் போது இந்த சமுதாயம் வேறாக மாறும். இது போன்ற மாற்றம் வரணும்னு சொன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகார கட்டமைப்பு நம்ம ஊர்ல மாறின மாதிரி அங்கெல்லாம் மாறணும். அந்த மாறலைன்னா அந்த மாற்றமே வராது. இப்பொழுது நிதிக்குழு வந்து விட்டு போனது, போன 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னைக்கு. அப்படி நம்ம முதலமைச்சர் வந்து அந்த நிதிக்குழுட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்தங்கிய மாநிலங்கள் தான் இருக்கு நம்ம இந்தியாவில் இல்லை, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனா அவெல்லாம் பின்தங்கி இருக்கான் 45 வருஷமா பணத்தை எங்கள்கிட்ட இருந்து வாங்கி அவன்கிட்ட கொடுக்குறீங்கள, அவன் என்னைக்காவது முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? எனக்கு அவனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன ஆகிட்டு இருக்கு, அகலமாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறோம், நீ எல்லாம் பின்னாடியே இருக்கியே, ஏன் அவனால் முன்னேற முடியவில்லை என்ற கேள்விக்கு எங்க பதில் இருக்கு என்ன கேட்டால், அதுக்கு பதில் எங்க இருக்கிறதுன்னு சொன்னால், நாம் இங்கு என்ன மாதிரி சமுதாய மாற்றங்களை முன்னெடுத்திருக்கிறோமோ அது போன்ற சமுதாய மாற்றங்கள் அங்க வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாற்றம் வரும், அந்த முன்னேற்றம் வரும். அதற்கு என்ன வேண்டும் அப்படின்னா, பெரியார்னு இங்க ஒருத்தர் இருந்த மாதிரி அங்க ஒரு பெரியார் காரணம், அது இந்த பெரியாரே அங்க போக வேண்டும். அவர் வழி நடத்தணும், துருவநட்சணமாக இருந்து அங்க அரசு செயல்படுபவர்கள் வழிநடத்த வேண்டும். கல்வி அது மாதிரி பரவலாக்கப்பட வேண்டும், பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அப்பெல்லாம் செஞ்சா மட்டும்தான் அந்த மாநிலங்கள் எங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கலை இருக்குல்ல, அந்த பழைய தடைகள், நம்மளுடைய அமைப்பு சமுதாய அமைப்பு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தடைகள் இருக்குல்ல, அதை உடைத்து அதன் வழியாக அவர்கள் முன்னேறினால் மட்டும்தான் எங்க வர முடியும், தமிழ்நாடு இங்க எங்க இருக்கிறதோ அங்க வர முடியும் அப்படிங்கறத என்னுடைய புரிதல். நீங்களும் சிந்திச்சு பாருங்க. அந்த மாதிரி பெரியார் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பெரியார் கடவுள் மறுப்பாளர் மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுள் மறுப்பாளர்ங்கிறது எதுக்கு அவர் கடவுள் மறுப்பாளர் ஆனால்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மானுடப்பற்றுக்கு எதிராக மதம் இருக்கிறது, மானுடப்பற்றுக்கு எதிராக பக்தி இருக்கிறது, பக்தி இலக்கியங்கள் எல்லாம் மானுடத்தை சமமாக நடத்தவில்லைங்கிறதுக்காக அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டார். அதனால் அவரை இவர்கள் எப்படி ஆத்திரமாக திட்டுகிறார்கள் பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்ப அந்த ஒரு கேள்வியை கேளுங்க, ஏன்டா இவரை மட்டும் இவ்வளவு பேர் திட்டுறான்? சொரியார்னு பேர் வச்சிருக்காங்க, சொரியார்னு வச்சு சொல்லிட்டு போச்சு. ஏன் சொல்றேன்னு எங்களுக்கு தெரியும்.
என்ன அவர் அங்க போனாருனாக்கா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அங்கேயும் அதெல்லாம் மாறும். அதனால்தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தமிழ்நாடு இப்படி திகழ்வதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார். அவர் அழித்து வைத்த பாதை, அந்த பாதையில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். தமிழ்நாட்டை இந்தியாவுடைய முன்னணி மாநிலமாக மாற்றி காட்டுவோம். அந்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதை உணர்ந்து செயல்பட்டீர்கள் சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு சென்றடைவோம் என்று கூறி உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. Programs in Architecture, Engineering, Arts and Science, Management and Education. Think, Innovate, Transform.